வெல்கம் டு ஒய்கே டிவி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. பிக் பாஸை பற்றி சில இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 தொடங்கும் தேதி, அது தவிர பிக் பாஸ்ல இப்போ லேட்டஸ்டாக ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னா, ஏற்கனவே வந்த பழைய ஆட்கள் திருப்பி வர்றாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. என்ன தேதியில தொடங்குது, யார் யார் வரப்போறா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை தமிழுக்கு கொண்டு வந்த பெருமை விஜய் டிவியே சேரும். கடந்த 2017ஆம் ஆண்டு இந்நிகழ்ச்சியின் முதல் சீசன் ஒளிபரப்பானது. உலகநாயகன் கமல்ஹாசன் முதல் முறையாக ஒரு டிவி ரியாலிட்டி ஷோவை தொகுத்து வழங்க முன்வந்தார். நிகழ்ச்சியானது தமிழ் தொலைக்காட்சி ஏரியாவில் புதிதாக இருந்தாலும் விஜய் டிவியின் திறமையான கண்டென்ட் குழுவினர் தொடங்கிய சில நாட்களிலேயே ஹிட்டாக்கப்பட்டது. சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமான போது பெரிய அளவில் கவனிக்கப்படாத நடிகை ஓவியா இந்த ஷோ மூலம் ரொம்பவே பிரபலமானார். முதல் சீசனில் 6 டைட்டில் வெல்ல அடுத்தடுத்து வரிசையாக 7 சீசன்கள் ஒளிபரப்பானது. இடையில் ஒரே ஒரு சீசன் ஹாட்ஸ்டார் OTT தளத்திலும் ஒளிபரப்பானது. ஆரம்பத்தில் சில சீசன்கள் ஜூன் ஜூலையில் ஒளிபரப்பாக தொடங்கிய வந்த வேளையில் கொரோனா பலவருக்கு பிந்தைய வருடங்களில் அக்டோபருக்கு மாறியது. ஆரம்பத்தில் ஜூன் ஜூலைல தான் வந்தது, கொரோனானால தான் அக்டோபருக்கு மாறினுச்சு. முதல் 7 சீசன்கள் வரை தொகுத்து வழங்கிய உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய சினிமா கமிட்மெண்ட்டுகள், தயாரிப்பு பணிகள் காரணமாக இந்த சீசனை தொகுத்து வழங்க போவதில்லை என அறிவித்து விட்டார். இந்த நிலையில் இந்த சீசனை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட தேர்வாகிவிட்டதாக கூறப்படுகிறது. தொகுப்பாளர் ஜாக்கலின் தொடங்கி தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகர், நடிகர் செந்தில், சீரியல் ஆர்டிஸ்ட்கள் வினோத் பாபு, பவித்ரா ஜனனி உள்ளிட்ட சில போட்டியாளர்களை பற்றின தகவல்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த நிலைமையில நிகழ்ச்சியின் ஒளிபரப்பு தொடங்கும் தேதி எப்ப அப்படின்னு ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து செய்தி வந்திருக்கு. அதன்படி எப்போதுமே அக்டோபர் முதல் வாரம் இல்லை 2வது வாரம் தொங்கும். யூஸ்வலாக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியா இருக்கிறப்ப அப்படி வந்திருக்கு. அக்டோபர் 2 இல்லை அக்டோபர் 9 துவங்குவாங்க. இந்த முறை அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சண்டேயா இருக்கணும். பிக் பாஸ் தொடங்குறது, தமிழ் சீசன் 8 தொடங்குறது. தொடர்ந்து பிக் பாஸ் தொடர்பான நம்ம எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எல்லாமே, எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் ஏதாவது வந்ததுன்னா இமிடியேட்டா உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த முறை அந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆனப்ப அதுல ஏற்கனவே 7 சீசன்கள் தொகுத்து வழங்கிய உலகநாயகன் கமல்ஹாசன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அது இது நெகட்டிவா போச்சு இவங்களுக்கு. ஏன்னா இந்த மணிமேகலை விசஸ் இவங்க பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போனப்ப இவங்க மணிமேகலை மேல கேஸ் போட்டிருக்கிறதா கூட சொல்றாங்க விஜய் டிவி. அப்படி இருக்கிறப்ப இது அவங்களுக்கு நெகட்டிவா போச்சு. ஏன்னா அவங்க டிவியில ஏற்கனவே 7 சீசன் பண்ண ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். இந்த ஷோவுடைய முகம் அவர் தான், ஒரு அம்பாசிடர். ஒரு 65 வருடம் சினிமாவில், இந்திய சினிமாவோட முகமா பார்க்கப்பட்டவரே அட்டாக் பண்றாங்கன்னா, இவங்க 2 சீசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அட்டாக் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இந்த இது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. இவங்க தேங்க்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்க ஒரு ஈக்குவாலிட்டியா பார்க்க மாட்டேங்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் சமூக வலைத்தள சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, ஒருத்தருக்கு இவங்க என்னன்னா அந்த ஃபேவரட்டிசம்ங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பிரியங்காக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களை டம்மி பண்ணதுனால தான் மணிமேகலை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கன்னு சொல்றாங்க. அவங்க மேல சேனல் தரப்பு கேஸ் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அதெல்லாம் அபிஷியலா வர்றப்பதான் நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப பழைய ஆட்கள் திருப்பி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுல ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பிரதீப் திருப்பி வரப்போறாரு, அதற்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது உண்மைதான். ஏன்னா பிரதீப் வர்றதுக்கான எல்லா வேலைகளையுமே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம், அதுல பிரதீப் இருக்காருங்கிற மாதிரியான தகவல்களை கசிய விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக பிரதீப் வராரு. ஏன்னா போன முறை ஒரு சில பிரச்சனை வந்தது, பிரதீப்பை வச்சு ஒரு இஷ்யூ போச்சு. யூஸ்வலா ரெட் கார்டு கொடுத்தவங்களை பத்தி பேச விட மாட்டாங்க விஜய் டிவில, பிக் பாஸ்ல. ஆனா ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் பிரதீப் இஷ்யூ பேசப்பட்டது. ஸோ இவங்க டைரக்டா உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு எதிராக சேனலே செயல்பட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்க டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவோங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க. அவங்களோட பிராண்ட் அம்பாசிடரையே அவங்க முதுகுல குத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. அப்படிதான் இந்த ப்ரொமோ இருந்தது, இவங்களோட முதல் ப்ரொமோ. அப்புறம் மீரா மிதுன் ஒரு சீசன்ல வந்தாங்க, சேரனை குற்றச்சாட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல அவங்க இந்த தலித் மக்கள் தொடர்பாக ஏதோ தப்பாலாம் பேசி அவங்க அரெஸ்ட்லாம் ஆனாங்க. கையில காசு இல்லாம மற்றவங்கள்ட்ட எல்லாம் பணம் கேட்டு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணதான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அவங்க கையில காசு வந்துருச்சு, அவங்க திருப்பி வர போறாங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு ஒரு சீசன்ல வந்தாங்க, ராஜு சீசன், பிக் பாஸ் தமிழ் சீசன் 5ல வந்தாங்க.
அதில் அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் வரல, சீக்கிரமே எலிமினேட் ஆகிட்டாங்க. இந்த முறை அவங்க போகிற ஸ்கெட்ச் வந்து தப்பாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் தினேஷ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல் வந்த தினேஷ் சீரியல் நடிகர், அவர் திரும்ப வரப்போறாரு. நிச்சயமா அவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. கூல் சுரேஷ் பேர் கூட அடிபடுது, இவங்க பூர்ணிமா பேர் அடிபடுது, மாயா பேர் அடிபடுது, இவங்கெல்லாம் திருப்பி வரப்போறாங்கன்னு. இதெல்லாம் எவ்வளவு தூரம் கரெக்ட் அப்படிங்கிற இந்த செய்தியெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வருதோ இமீடியட்டாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் வீடியோ.